ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில சிரிக்கவும் சிந்திக்கவும் கொஞ்ச நேரத்தை ஒதுக்கணும். ஆனா சிந்திக்கிற காரியத்தை அப்படியே விட்டுறக்கூடாது. அதை சாதிச்சு காட்டணும்னா நம்மளை முழுமையா அதுக்கு ஒப்படைக்கணும். முழுமையான அந்த காரியத்துல இறங்கும் போது நம்ம சிந்திச்ச காரியத்தை செயல்ல ஆக்கி தர முடியும். அதற்காக தான் இந்த வீடியோ கேட்டுப்பாரு. எதை தேர்ந்தெடுப்பது எதை விடுப்பதுன்னு உனக்கு தெரியணும். உன் கையில இருக்க ரிமோட், எதை அழுத்தினாலும் உன் கையில இருக்க போன், எதை அழுத்தினாலும் எல்லா விஷயங்களும் வரும். எதை அழுத்துறது எதை ஒமிட் பண்றதுங்கிறது உனக்கு தெரிந்திருந்தால் நீ ஜெயிக்கப்படுறது. தெரியாமல் டிராப் பண்ணப்பட்டால் தன்னை நோக்கி வரும் விஷப்பாம்புகளின் விஷத்தினால் சந்தன மரம் பாதிப்படைவதில்லை. அதனால் அது உயர்ந்ததாக இருக்கிறது. உன்னை நோக்கி எவ்வளவு நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்தாலும் அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸால நீ பாதிக்கப்படவில்லை என்றால் நீ உழைக்க பிறந்தவள், நீ முன்னேற பிறந்தவள். உன்னுடைய வெற்றி யாராலும் தடுக்க முடியாது என்று சந்தன மரம் உனக்கு சொல்கிறது. பெண்கள் பத்தி நான் சும்மா சொல்ல வரல, ஒரு துணிச்சல் இருக்குங்க. நமக்கு துணியலனா பிரசவமே நடக்காதுங்க. உள்ளங்கால் வரைக்கும் முழுமையா ஒப்படைக்கணுங்க. அப்பதான் குழந்தை வெளியில வரும். முழுமையா ஒப்படைக்கணும். நீ அந்த மாதிரி உன்னை முழுமையா ஒப்படைச்சு பார். எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் அந்த துணிச்சல் இருந்தால் ஒழிய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அது காதலாக இருந்தாலும் சரி, போராக இருந்தாலும் சரி, தேர்வுக்களமாக இருந்தாலும் சரி, வகுப்பறையாக இருந்தாலும் சரி, give yourself 100%. ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னு நினைச்சா மட்டும் போறாது. அதை செய்யறதுக்கு முழுமையா நம்ம துணிச்சலோட இறங்கணும். அப்படி துணிச்சலோட இறங்கும் போது அந்த காரியத்தை சாதிக்க முடியும். நினைக்கிறதும் யோசிக்கிறதும் ஈஸி, ஆனா அது சாதிச்சு காட்டுறதுதான் கொஞ்சம் கஷ்டம். அதை துணிச்சலோடு செயல்படும் போது நம்மளும் வெற்றி அடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.